ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன சார் அது, ப்ரைஸ் ஆக்ஷன்னா ஃபஸ்ட்டு தெரியல, நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி சொல்லிக் கொடுக்குறேன், ப்ரைஸ் ஆக்ஷன் வெபினார் சொல்லுங்க, ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன, அது ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனாக அதுக்கு அடுத்த லெவல் போக முடியும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷனா என்ன அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் 2 சேனல் இருக்குங்களா. ஸோ 2 சேனல்லையும் வந்து வேறு கண்டென்ட் போடலாம் நம்ம டிசைட் பண்ணி உங்களுக்கு அதை தான் இன்னொரு சேனல் க்ரியேட் பண்ணுது. இந்த ஈவினிங் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த க்ரூட் ஆயில், அப்புறமா சில்வரு, கோல்டு, அந்த கிரிப்டோ கரன்சி இதை பற்றி வந்து வீடியோஸ்லாம் ஒரு ஈவினிங் அப்டேட் மாதிரி கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு சஜஷன் கொடுத்துருக்கீங்க. சரி, பார்க்கலாம் அதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு. இதை வந்து நம்மளுடைய தமிழ் ட்ரேடிங் சேனலில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். அதாவது நம்மளுடைய தமிழ் ட்ரேடிங் சேனல், இதுதான் நம்மளுடைய தமிழ் ட்ரேடிங் சேனல். தமிழ் ட்ரேடிங் சேனலில் கிட்டத்தட்ட இப்போதைக்கு 8000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். இது என்னுடைய ஃபேஸ் இருக்கும். இது 8000 சப்ஸ்கிரைபர்ஸ், கிட்டத்தட்ட 197 வீடியோஸ்க்கு மேலே இருக்கும். இது ஒரிஜினல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக தமிழ் ட்ரேடிங் சேனல் இது நிறைய பேர் இருப்பாங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ்னா அதில் ஒரு 50-60 சேனல் இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அந்த சேனலை குறிப்பிட்டு சொல்கிறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த அப்டேட்ஸ் ஈவினிங் அப்டேட் தேவைப்பட்டா, இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் தன்னுடைய அப்டேட் தேவைப்பட்டால் நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ் சேனல் இருக்குங்களா. ஸோ அந்த சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இது நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ் சேனல். இது 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இது வந்து நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். ஏன்னா இதுலேயும் ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழில் கூட நிறைய பேர் வந்து 5000 சப்ஸ்கிரைபர், 4000 சப்ஸ்கிரைபர் அந்த சேனல் தான் உங்களுது நினச்சிட்டு சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அது கிடையவே கிடையாது. ஓகே, இது என்னுடைய சேனல். எல்லோ கலர் லோகோ இருக்கும். 65,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும். என்னுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்து அதில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய அப்டேட். அதாவது நம்மளுடைய டே மார்க்கெட் இதுலேயும் ஈவினிங் மார்க்கெட் இதுலேயும் நம்ம இனி வரும் நாட்களில் பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் 2 சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. சில இந்த மாதிரி இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன அந்த பற்றி டாபிக் போடுற வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பதிவிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 2 சேனல்லையும் போடலாம் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு விலை ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா 100 ரூபாயிலேருந்து 105 ரூபா போகுது இல்லையா, இது நகருது. அதாவது இந்த நகருது இல்லையா, இதை வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஆகுது. ப்ரைஸ் வந்து ஆக்ஷன் ஆகுது. 105க்கு போகுது. 105க்கு போயிட்டு 105லேருந்து கரெக்டாக அப்படியே 110 கண்டினியூவாக போயிட்டு தான் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் ப்ரைஸ் போகாது. என்ன ஆகும், ப்ரைஸ் போக சொல்ல ஒரு சின்னதாக வந்து லோ கிரியேட் பண்ணி, ஹை கிரியேட் பண்ணி, லோ கிரியேட் பண்ணி இந்த மாதிரி போகும். இதை வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஆகிட்டு போகிறதுனால ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது விலை நகருது, ஒரு விலையிலேருந்து இன்னொரு விலை நகருது. இந்த விலை நகரத்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி அப்படியே ரேண்டமாக போயிடுதான். ரேண்டமாக அப்படியே ஈஸியாக இருக்கலாம் பார்த்து ட்ரேட் பண்ணுறதுக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து ப்ரைஸ் இந்த மாதிரி போகாது. என்ன ஆகும், மேலே போகும், கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும், கொஞ்சம் மேலே போகும், கொஞ்சம் கீழே வரும், கொஞ்சம் திரும்ப மேலே போகும், கொஞ்சம் கீழே வரும். இதை தான் வந்து விலை நகருதல். இது எப்படி நகருது, இதை கால்குலேஷன் பண்ணி நம்ம ப்ரைஸை எடுக்கிறது தான் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்வாங்க. இப்போது ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது மேலே போயிட்டு மட்டும் தான், கீழே வரதுக்கு இல்லையா சார் அப்படின்னா கீழே கூட வரும். எப்படி எங்கேருந்து திரும்புது, திரும்ப சொல்ல எப்படி மேலே போய்ட்டு திரும்புது, இந்த மாதிரி ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி திரும்புதா, ஹையர் ஐ லோயர் லோ ஹையர் ஐ, இந்த மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணுறது, ஓகே, அதை வச்சு தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி சார், இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் என்னென்ன கற்றுக்கலாம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து கிளியராக விஷயம் கற்றுக்கலாம் ப்ரைஸ் ஆக்ஷனில். இப்போது ஒரு ஹையர் ஐ மார்க்கெட் போகுது அப்படின்றப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் ஆகுது அப்படின்றப்போ அது நெக்ஸ்ட்டு வர ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் திரும்ப வர சொல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் திரும்ப சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும் அப்படின்ற விஷயத்த இதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சார்ட்லேயே காமிச்சாலும் நல்லதாக இருக்குது சார், அது கொஞ்சம் கிளியராக புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படி. இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட என்ன ஆகுது, இதெல்லாம் சிம்பிள். இப்போ கண்ணு முன்னாடியே பார்க்குறீங்க தெரியும், இது வந்து ஒரு சப்போர்ட் ஆகுது. அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம், நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம். இது பையிங்கான வாய்ப்புகள், நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம். இதனுடைய லோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். இது வந்து அப்படியே 100% அப்படி சொன்ன மாதிரி நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த சப்போர்ட் எடுத்து அங்கே பிரேக் டவுன் ஆகிடும். அப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம்னா, இந்த சப்போர்ட்டு பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா, எஸ் இந்த சப்போர்ட்டு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன திரும்ப போக சொல்ல இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், இந்த மேலே போச்சுன்னா இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்னு கால்குலேஷன் பண்ணி சொல்லிக் கொடுக்குறது தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது இதில். ஓகே, ஏன்னா இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ரைஸ் இப்படி போகுது அப்படின்னா இதுக்கு இதே மாதிரி ஸ்மூத்தாலாம் போகாது. இதுக்குள்ளே சின்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து இது மாதிரி போகும்.
புரியுதுங்களா? இந்த மாதிரி போக சொல்லும். இந்த தான் நம்ம எமோஷனலாக கட்டுப்படுத்த முடியாமல் நம்ம பை போதா சேல் போதா கன்ஃபியூஸ் ஆகிட்டு நம்ம வந்து ஹோல்ட் பண்ண முடியாமல் சூழ்நிலை வந்துடுது. ஏன்னா சப்போஸ் நிறைய ஸ்டாப்லாஸ் ஹிட் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துட்டே இருந்தாங்கன்னா நிறைய ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகும். இப்போ வந்து எந்த டைம் ஃப்ரேம் சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. 5 மினிட்ஸா 1 மினிட்ஸா 3 மினிட்ஸா எதில் சார் அப்படின்னு. நீங்கள் அதுலேயும் பாருங்கள், இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் இருக்குது, 15 மினிட்ஸ் இருக்குது, 5 மினிட்ஸ் இருக்குது, 1 மினிட் இருக்குதுன்னா இதை 4த்தையும் கேல்குலேஷன் பண்ணி ஒரு டைம் ஃப்ரேம் செட் ஸ்மால் டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணிவிட்டு எங்கே எக்ஸாக்ட்லியாக வந்து என்ட்ரி ஆக்கணும் அப்படின்னு கேல்குலேஷன் பண்ணி எடுக்கிறது தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து தரவா பார்த்தீங்கன்னா இங்கே எந்த டைம் ஃப்ரேமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் காமிச்சிட்டிங்க சார் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, இதை வந்து நான் 5 மினிட்ஸில் பார்த்தா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதே மாதிரி கிடைக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கலாம். எஸ், வாங்க பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி பார்க்கணும்னு வச்சிங்களேன். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எத்தனை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், எங்கெங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது அப்படின்னு. இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இருக்குன்னு வச்சிங்கன்னா தான் சப்போர்ட் இது, ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகுது. இப்போது இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக இருந்தது, பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இப்போது இந்த இடத்துல சப்போர்ட் ஆக்ட் பண்ணிச்சு, பிரேக் டவுன் ஆகிட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகுது. அகைன் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ், அகைன் ப்ரைஸ் ரிஜெக்ஷன். ஸோ இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ப்ரைஸ் ரிஜெக்ஷன். அப்போ நம்ம என்ன வந்து இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஈஸியாக வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், அது லோ ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. இதே மேலே மார்க்கெட் போயிடுச்சு ஹையரை ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. லோ ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். இதில் பிரேக் அவுட்டு பிரேக் டவுன் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் எடுக்கிறது ஒன்று, பிரேக் அவுட் பிரேக் டவுனில் ட்ரேட் எடுக்கிறது ஒன்று. இது ரெண்டுமே வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் கவர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேசிக்காக ஒரு சாம்பிளுக்கு என்னென்னு அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பதிவிட்டேன். இதோடைய கண்டினியூஷன் நல்லா பிடிச்சிருந்தது சார், இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கம்மினா கூட ஒரு ஒஸ்ட் கேஸ் ஒரு 200 லைக்ஸ் 200 லைக்ஸ் இருந்தால் மட்டுமே இதனுடைய அடுத்த பதிவுனா நம்ம போடலாம். இல்லை சும்மா ஒரு ஃபார்மாட்டிக் 50-60 லைக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த வீடியோ நிறைய போயிட்டு சேரத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா அது நெக்ஸ்ட் டெசிஷன் எடுக்கலாம், எந்தளவுக்கு கமெண்ட்ஸ் அப்புறமா வருது, எந்த லைக்ஸ் எந்தளவுக்கு வருது அப்படின்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியமாக அதிகமாகணும். ஏன்னா சும்மா பார்த்திங்கன்னா அப்போ நம்ம ஒரு சென்ட்ரலில் 23-24 ஒரு விடுமுறை, விடுமுறை என்னோடய ஹெல்த் இஷ்யூனால ஒரு வீடியோஸ் எதுவும் போடல. அந்த பிரேக் டவுன் ஆனது பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த வியூஸ் வந்து ஏறல. இன்னும் ஒரு 500,000 பேருக்கு மேலே பார்க்க முடியல. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1000 பேர் பார்க்க முடியும். என்ன ரீசன்னா இதுதான் ரீசன். ஏன்னா கேப் விட்டதுனால எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க ஜனங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப நம்ம ட்ராக்கில் வரது உங்களுடைய சப்போர்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வரலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இல்லை நம்ம ரெகுலராக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. அட்லீஸ்ட் 200 லைக்ஸ், ஒரு 50 கமெண்ட்ஸ் 50 கமெண்ட்ஸ் இருந்தால் போதும். இதனோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.